சிறப்புக்குரிய முருகப்பெருமானோட விரத நாட்கள்ல ரொம்பவுமே முக்கியமான விரத நாளா கருதப்படுறது இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் பௌர்ணமி விசாக நட்சத்திரத்துடன் இணைந்து வரக்கூடிய இந்த அற்புதமான நாள் முருகனோட வழிபாட்டுல முக்கியமான விரத நாளா அமைஞ்சதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? சிவபெருமானுக்கு 5 திருமுகம்: ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யாஜதம் அப்படின்ற 5 திருமுகங்கள் இருக்கு. அதோட 6வது முகமான அதோ முகமும் வெளிப்பட இந்த 6 முகத்தில் இருக்கக்கூடிய 6 நெற்றிக் கண்களும் திறக்க அந்த நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஜுவாலையிலிருந்து உருவானவர் தான் முருகப்பெருமான். 1008 இதழ்கள் கொண்ட அடுக்கு தாமரையில அழகான ஜோதி ரூபமா முருகப்பெருமான் அவதரிக்கிறாரு. சிவபெருமானோட கட்டளையின்படி 6 கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டு பார்வதி தேவியால் ஒன்றிணைக்கப்பட்டு ஓருடல் 6 முகமாக காட்சி கொடுத்தாரு இல்லைங்களா? அந்த நாள் தான் வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லப்படுது. முருகப்பெருமான்